இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜான் கெரி உத்தியோகபூர்வ கலந்துரையாடல்களை முன்னெடுத்து வருகின்றார். அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஒருவர் 43 வருடங்களுக்கு பின்னர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். 1972 ஆண்டில் அமெரிக்க ராஜாங்க செயலாளரான வில்லியம் பியர்ஸ் ராஜர் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கைக்கு வந்திருந்தார். 2005 ஆண்டில் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் கொலின் பவெல் இலங்கைக்கு வந்திருந்த போதிலும் அது உத்தியோகபூர்வமான விஜயம் அல்ல. இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்று வருகை தந்துள்ள அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜான் கெரி அந்நாட்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர் ஆவார். அவர் அமெரிக்காவின் 68வது ராஜாங்க செயலாளர் ஆவார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடன் இன்று பிற்பகல் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜான் கெரி கலந்துரையாடல்களில் ஈடுபட்டார். சீனா மற்றும் இந்தியாவுடனான இலங்கையின் நட்புறவு தொடர்பில் இதன்போது ராஜாங்க செயலாளர் வினவியுள்ளார். சர்வதேச நாடுகளுடனான தொடர்புகளின் போது நடுநிலையுடனான முறைமையை கையாள்வதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இதன்போது தெரிவித்துள்ளார். மோசடிகளை கட்டுப்படுத்துவதற்கு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு, போலீஸ் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளுக்கு பயிற்சி வழங்குமாறு ஜனாதிபதி கேட்டுக் கொண்டதற்கு அமைய அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜான் கெரி இணக்கம் தெரிவித்துள்ளார். இலங்கையர்களில் சிலர் வெளிநாடுகளின் வங்கிகளில் மறைத்து வைத்துள்ள நிதியை கண்டுபிடிக்க அமெரிக்காவின் ஒத்துழைப்பை ஜனாதிபதி கோரிய நிலையில் இதற்கும் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் இணக்கம் தெரிவித்துள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடன் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் சந்தித்து இன்று அலரி மாளிகையில் கலந்துரையாடினார். வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர உடனான கலந்துரையாடலின் பின்னர் கூட்டறிக்கை ஒன்றும் வெளியிடப்பட்டது. கடந்த சில மாதங்களுக்குள் இலங்கையில் வெளிப்பட்ட முன்னேற்றங்கள் மற்றும் ஜனநாயகத்திற்கான கட்டமைப்பின் சீராக்கம் தொடர்பாகவே எமது கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன. 19வது அரசியலமைப்பு திருத்தத்தை நிறைவேற்றி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை ஜனாதிபதி நிறைவேற்றியுள்ளார். இது மக்கள் கோட்பாட்டின் வளர்ச்சியை வெளிப்படுத்தும் சிறந்த உதாரணமாகும். மோசடிகளை ஒழித்தல், நல்லிணக்கத்தை மேம்படுத்தல் மற்றும் நாட்டின் வளங்களை மக்கள் மத்தியில் கொண்டு சென்றுள்ளமை இலங்கையில் தற்போது காணப்படுகின்ற விசேட அறிகுறிகளாகும். பாரிய சவால்கள் மற்றும் கடினமான தீர்மானங்களை எடுக்க வேண்டிய நிலை காணப்படுகின்றது. இவை தொடர்பிலும் நாம் கலந்துரையாடினோம். புதிய கருத்துக்கள் மற்றும் சேற்றிறனை வெளிப்படுத்த இலங்கையின் புதிய அரசாங்கத்திற்கு கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. One thing about the Sri Lankan government seems very clear. The president ஆனால் ஒரு விடயம் தெளிவாகின்றது. அதாவது தற்போதைய அரசாங்கத்தின் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் அச்சமின்றி கடினமான தீர்மானங்களை எடுத்து மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்றி வருகின்றனர். 100 நாள் வேலை திட்டத்தில் இது தெளிவாகின்றது. ஜனநாயகத்திற்கு புத்துயிர் அளிக்க சிறந்த சந்தர்ப்பம் கிடைத்துள்ளமையை இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையர்களுக்கு கூற விரும்புகின்றேன். இதன் போது அமெரிக்க மக்கள் உங்களுடன் இருப்பார்கள். எமது நாடுகளுக்கு இடையில் உள்ள தொடர்புகள் பரந்த அளவிலும் ஆழமான புரிந்துணர்விற்கும் கொண்டு செல்ல வேண்டும். இங்கு முதலீடுகளை அடையாளம் காண்பதற்கும் மேம்பாடுகளில் ஒத்துழைப்பு வழங்குவதற்கும் நாங்கள் மிக விரைவில் அமெரிக்காவின் திரைசேரி மற்றும் வணிக திணைக்களத்தின் பிரதிநிதி குழுவை இலங்கைக்கு அனுப்புவோம். Members of that team from the Treasury Department and from the Commerce Department come here in order to work with the government on the economic measures that could be taken to provide for greater investment and greater growth. Today, Sri Lanka is well on its way to becoming a fully fledged parliamentary democracy. இன்று இலங்கையில் பாராளுமன்றம் முழு அளவில் ஜனநாயகத்திற்காக பிரவேசித்துள்ளது. இது ஜனநாயகத்தையும் இன ஒற்றுமையையும் ஏற்படுத்துவதற்கான புதிய அடித்தளமாகவே காணப்படுகின்றது. இதனூடாக அபிவிருத்தி அடையும் சுபீட்சத்தை பெற்றுக்கொள்ள முடிவதுடன் 2 தசாப்த கால யுத்தத்தினால் நாம் இழந்த கடப்பாட்டினை மீண்டும் உறுதிப்படுத்துவதன் ஊடாக இலங்கையின் புதிய நல்லிணக்க பொறிமுறையையும் தேசிய கடப்பாட்டு வழிமுறைகளையும் சர்வதேச தொழில்நுட்ப உதவியுடன் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறப்பட்ட விடயங்கள் தற்போது நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. இந்த வரவிற்குள் அமெரிக்காவினால் இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. There are also several areas where the United States can assist us by enhancing local capacity and providing technical expertise. இதேவேளை அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜான் கெரி